ரஜினி சார் வந்து மேடையில் என்னை பற்றி பேசி என்னுக்கு இன்னும் ஒரு தடவை என்னை பிஸியாக்க வச்சுட்டார். தேனிசை தென்றல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது தேவா அவர்கள் தான். தேவான்னு சொன்ன உடனே அவருடைய அந்த எளிமையான ஒரு பேச்சு, நெற்றியில் சின்ன அந்த விபூதி, அவருடைய அந்த குர்தா உடை, இது எல்லாம் நம்முடைய நினைவுக்கு வரும். அதே அளவுக்கு அவருடைய இசை, கானா பாடல்களாக இருக்கட்டும், மெலோடியாக இருக்கட்டும், எது மாதிரி பாடல்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோக்கு எப்படி ஓப்பனிங் சாங் கொடுக்கணும், ஒரு ஹீரோக்கு எப்படி தீம் மியூசிக் போடணும், ஒரு டைட்டில் கார்டுக்கு முதற்கொண்டும் ஒரு தீம் மியூசிக் ஒன்று போட்டு அதை எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே விதை போட்டது தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் சொல்லணும். அதுலேயும் சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு தேவா அவர்கள் இசையமைச்சா அந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணாமலை, அருணாச்சலம், பாஷா இந்த மூணும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட தேவா அவர்களுடைய வாழ்க்கையில் தேவாதி தேவா அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் ஒன்று நடந்தது. அதில் சூப்பர் ஸ்டாருடைய அந்த பங்களிப்பு எந்த அளவுக்கு அந்த இசை நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத தேவா அவர்களை பலமுறை சொல்லியிருக்காரு. இப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் அவர் ரொம்ப நெகிழ்ச்சியோட ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பகிர்றாரு. ஒரு நினைவை வந்து அவர் நம்மள்கிட்ட வந்து கூறுறாரு. என்ன அப்படின்னா, அந்த மியூசிக்கல் கான்சர்ட் நடந்த அன்றைக்கி 4 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. 3 மணிக்கு நான் ஜுரத்தில் வந்து கேரவனில் இருக்கேன், தூக்கத்தில். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நடத்துறதுல அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு சிக்கல்கள், அது எல்லாத்தையும் தாண்டி அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. மேடையில் ரஜினி சார் என்னை பற்றி பேசும்போது கூட கேமரா எனக்கு க்ளோஸ்அப் வரும். அப்படியே நான் 10 நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருப்பேன். அப்போது அவ்வளோ ஒரு சிக்கலாக நான் இருக்கும்போது ரஜினி சார் அந்த மேடைக்கு வந்து, அந்த விழாவுக்கு வந்து என்னை பற்றி அவர் பேசி என்னுடைய பெருமைகள், சிறப்புகள் எல்லாத்தையும் அந்த மேடையில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி சொன்னது மூலமாக அது அவ்வளோ பெரிய ஒரு ரீச் ஆச்சு அந்த நிகழ்ச்சி. ரஜினி சார் வர்றாருன்னு சொன்னதுக்கு பிறகு அவ்வளோ கூட்டம் வந்தது அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு. அப்போது ரஜினி சார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். இது ஒரு நல்ல ரூட்டு தேவா, இதை நீங்கள் அப்படியே பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது, அந்த மேடையில் ஏறி ரஜினி சார் பேசினது, அதுக்கு பிறகு அவர் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. அடுத்த கான்செப்டை நான் வந்து பிஸி ஆகிட்டேன். இப்போ ஜனவரி 18ஆம் தேதி கூட மதுரையில் மியூசிக்கோ இந்தியா நடத்தக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கான்சர்ட், என்னுடைய இசை நிகழ்ச்சி அங்கே வந்து நடக்குது. சமீபத்தில் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ கூட ரஜினி சாரை போய் பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து பிஸி ஆகிட்டேன் சார், நீங்கள் தான் சொன்னீங்க பிஸியாக போகிறீங்க தேவா, இதை அப்படியே பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டை காமிச்சிங்க. அந்த ரூட்டு வந்து எனக்கு இப்போ நல்லா கை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அந்த வகையில் ரஜினி சாருக்கு என்றைக்குமே நான் வந்து அந்த விஷயத்தில் நன்றி கடன் வந்து பட்டிருப்பேன் அப்படின்னு தேவா அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்போ பாருங்கள், ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோடு ஒர்க் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தேவா அவர்கள் சொன்ன அந்த விஷயம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இப்போ தேவா அவர்கள் சூப்பர் ஸ்டார் அந்த நிகழ்ச்சிக்கு அன்றைக்கி வந்துட்டு போனதுனால இப்போ அடுத்தடுத்து பிஸி ஆகிட்டார் தேவா அவர்கள். இதுதான் சூப்பர் ஸ்டார். அதுவும் ரஜினிகாந்த் அவர்களுடைய கைப்பட்டால் அது வந்து வெற்றி தான். அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அவருடைய கால் பட்டால் அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அதுதான் இப்போ வரைக்கும் வந்து நடந்திருக்கு. தேவா அவர்களுக்குமே அதுதான் நடந்திருக்கு. அதுதான் ரொம்ப நெகிழ்ச்சியோட எமோஷ்னலாக தேவா அவர்கள் வந்து பகிர்ந்திருக்கார். எனக்கு வந்து ஒரு மறு வாழ்க்கை இது, அதாவது ஒரு மறுபடியும் என்னை பிஸி ஆக்கிட்டார் ரஜினி சார் அப்படின்னு சொல்லி தேவா அவர்கள் சொல்லியிருக்கிறது நம்மளை வந்து ரொம்பவே நெகிழ வைத்திருக்கிறதுங்கிறது தான் உண்மை. நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.